அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்லப்பிள்ளைங்களா பக்கத்தில் வந்துட்டு நம்ம கோயிலேருந்து ஒரு 50 அடி 50 மீட்ரு போர் போட்டோம். அம்மனுடைய அருளால் தண்ணி கிடச்சிருக்குது. ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஆதரவற்றவர்களுக்கு, நம்ம தாய் தகப்பனாருக்கு ஒரு முதியோர் இல்லம் நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொல்லி ஒரு 1 மாதத்துலேயே 1.5 மாதத்துல முடிகிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஸோ வேலைப்பாடு நடந்துகிட்ருக்குது. இதில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாகவே இந்த வீடியோ மூலிமா தெளிவுபடுத்தியிருக்கிற எந்த கட்டண ஃபீஸுமே கிடையாது. சரிங்களா? இதை தெளிவுபடுத்தும்ன்றதுக்காக இந்த ஒரு வார்த்தை, மற்ற விஷயங்களும் பேசலாம் அப்படின்றதுக்காக தான். எந்த கட்டண ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்தால் போதும். உங்களுக்காக சேவை செய்கிறதுக்கு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் குடும்பமே காத்து கொண்டு இருக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வருகிற வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருஷம் நாங்கள் மாலை போட்டு இருமுடி செலுத்துவோம் அம்மனுக்கு. நம்ம காட்டார ஓம் சக்தி கோயிலில் மற்ற இடங்கள் போட்டுட்டு போகிறது நம்ம கிடையாது. நம்ம இடத்துல போட்டு நம்மளே செலுத்தக்கூடிய விஷயம் இது. நாங்கள் 13வது வருஷம் இந்த இருமுடி வெள்ளிக்கிழமை அந்த இருமுடியோட ஸ்பெஷல் என்னம்மான்னு லைவ்னு கேட்டிருக்கீங்க. முன்னே அந்த ஃபோனை கட் பண்ணிவிடுமா? கட் ஆகிடுச்சு. ஃபோன் பக்கத்தில் வச்சுக்க சாமி, வந்தால் கட் பண்ணிவிடு. அப்போ லைவ்லையும் கேட்டிருக்கீங்க, மெசேஜாகவும் பர்சனலாகவும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்கீங்க. உங்கள் குறை எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, அது நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு சுமக்கக்கூடிய இருமுடி பையில் உங்கள் குறைகள் நினச்சிட்டு அந்த அரிசி போட்டாவே அந்த குறைகள் தீருன்றது இந்த அம்மனுடைய ஐதீகம். தெய்வங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். ஃபோனில் கட் பண்ணுங்கம்மா. தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தான். பட் அம்மன் கொடுக்குற விஷயங்கள் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது வெள்ளிக்கிழமைக்கு நம்ம இருமுடி அவங்க குறைகள் நினச்சிட்டு போட்டால் போதும். குழந்தை இல்லாதவர்களாகட்டும், இல்லை திருமணம் ஆகாதவர்களாகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சகோதரி, என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரியோட மகள், என்னுடைய மகள் புவனேஸ்வரி, என்னுடைய தம்பிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தது என்னோட பொண்ணு புவனேஸ்வரி சிவாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வச்சுருக்கோம். ஏன்னா 4-5 வருடங்கள் குழந்தை இல்லாமல் நின்று ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பாக செய்யணும் என்னுடைய மகளுக்கு அப்படி என்பதற்காக அதுக்கான ஸ்வீட் பலகாரம் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இதை தாண்டி இந்த 3 விஷயங்கள் இப்போதைக்கு இருக்கிறது. எங்கே பூஜை கூப்பிட்றாங்களோ அன்பின் அடிப்படையில், பண ரீதியெல்லாம் கிடையாது, அன்பின் அடிப்படையில் நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு போய் எங்களால் முடிஞ்ச சேவைகளை நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த இடைப்பட்ட காலங்களில் போயிட்டு 2 தொகுதியிலையும் மனு தாக்கல் பண்ணலாம், சுயேட்சை நிற்கலான்னு மனு தாக்கல் பண்ணேன். அதில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய ஓட்டர் ஐடி எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அம்மனுக்கு தான் உண்மை என்னன்றது தெரியும். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், நான் பேசலாம், எது உண்மையில் தப்பு என்னதாகவே இருக்கட்டுமே. ஸோ என்னதான் தப்பு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னுடைய ஓட்டர் ஐடிக்கு நான் போகணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய ஓட்டர் ஐடிக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறேன். என்ன காரணம் அப்படி என்றால், ஓட்டர் ஐடி ஆன்லைனில் அப்டேட்டில் இருந்த ஒன்று திடீர்னு மனு தாக்கலுக்கு அப்புறம் இல்லைன்னும் போது நிறைய இடங்களில் போயிட்டு விசாரிக்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டோம். சரிங்களா? அப்புறம் சரி, நம்ம என்ன மக்களுக்கு இப்படி தான் போய் நல்லது செய்யணுமா, நம்மளால் முடிஞ்சது செய்யலாமே அப்படின்னு நம்ம இறங்கும் போது சில பேர் கேள்விங்க கேட்டீங்க. ஏம்மா அரசியல் இருந்தால் தான் நல்லது செய்யணுமா, நீங்கள் ஏதோ பண்ணுறதுக்கு மறைக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. இப்போ நான் உன்னை ஏமாத்துறேன்னா கடவுளை நம்மளால் ஏமாற்ற முடியாது, கடவுளை நம்மளால் ஏமாற்ற முடியாது. சரின்னு சொல்லிட்டு சில வில்லேஜுங்கள், தேவரள்ளி, ஊத்தங்கரை பகுதி சேர்ந்த புதூர், அப்புறமா பன்னந்தூர், இந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 வில்லேஜ் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல செய்யலாம். பாத்ரூம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, குடிநீர் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேற்று நைட்டு ஊத்தங்கரை புதூரில் போர் போடுறதுக்காக, பட் பாயிண்ட் ஊர் மக்கள் தான் வச்சாங்க. பாயிண்ட்டு ஊர் மக்கள் தான் வச்சாங்க.
ஊர் சார்ந்த விஷயங்கள் நம்ம தலையில் இருக்கக்கூடாது. என்னதான் நம்ம பக்தி சாமி அது இருந்தாலும் நம்ம நம்மளோட தான் இருக்கணும். இது ஒரு ஊருக்காரங்க நம்ம நம்புகிறாங்கன்னா அவங்க நம்பிக்கை இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மூலிமா நான் ஒப்படைச்சிருந்தேன். ஸோ அவங்க மூலிமா ஒப்படைச்சிருந்தா அந்த ஊற்று பார்க்கக்கூடிய நபர் வந்து 3 இடங்கள் ஊற்று பார்த்து தண்ணி கிடச்சின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் மீண்டும் இந்த போர் என் மூலியமாக போடக்கூடிய அந்த போருக்கு அவங்கள கூப்பிட்ருக்காங்க. ஊற்று தண்ணி கிடைக்கல. 800 அடி இறக்கியிருக்கிறோம். 800 அடி இறக்கி கிட்டத்தட்ட 1,30,000 40,000 அது பிரச்சனை, பணம் பிரச்சனை கிடையாது. பட் தண்ணி கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் எங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. ஸோ நான் ரொம்ப ஆசையாக இருந்தோம், ஊத்தங்கரை நம்ம புதூர் மக்களுக்கு தண்ணிக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டா உடனே மோட்ரு போட்டு ஒரு 2000-3000 லிட்டர் தண்ணி வச்சுட்டு கம்மி வீடுங்க தான் இருக்குது பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அவங்க சாய்ஸ் பண்ண ஆள் தான். அவங்க தவறாக குறிச்சிட்டாங்களோ இல்லை வேறு என்னவோ நமக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க மனசு நோக அடிக்கக்கூடாது, பண்ணுறோம் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்குறோம். இன்னொரு இடங்கள் பாத்ரூம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நல்ல விஷயங்கள். இது ஏன் இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ என்னுடைய வேலை, என்னுடைய ஆசிரமம், என்னுடைய மக்களுக்கு நான் செய்யக்கூடிய பணிகள், என்னுடைய கோயில் ஆன்மீக வழி, என்னுடைய ஃபேமிலி, என் குடும்பம், என்னுடைய உற்றார் உறவினர், இப்படி என்னுடைய வேலைகளை நான் போயிட்டுருக்கிறேன். இதில் ஒரு சாக்கடை கிராஸ் ஆகுது. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க சாக்கடை கிராஸ் ஆகுது. நான் சேனல் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னு கேளுங்களா, என்னுடைய செல்ல பிள்ளைங்க அதை போய் ஃபாலோ பண்ணுறது, அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் எப்பயும் சொல்வேன், கர்மா இஸ் வெரி பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங்கு கர்மா. ஸோ அவன் வந்து சொல்கிறான், நீ வந்து போலி சாமியார், என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு, நான் போலி சாமியார்னு இருக்கும்போது, நான் போய் சாமியார்னும் போது எப்படி உன் குடும்பம் சீரழிறதுக்கு நான் காரணமாகுவேன்? நான் உண்மையான சாமியார் இருந்தால் தான் நான் கொடுக்குற சாபம் உனக்கு பழிக்கும். அப்போ நீயே உண்மையான சாமியார் என்ன சொல்கிறேன், இதுதான் நான் எடுத்துக்கணும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நான் சொல்கிறேன் இல்லை, கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னுட்டுனே, நீ என்ன விதைச்சோ ஒரு பொண்ணுன்னு பார்க்காம எனக்கு என்ன விதைச்சோ உன் குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் உண்மை. என்னுடைய வாயால் நான் சொல்லக்கூடாது, ஒரு தாய் ஸ்தானமாக இருந்துட்டு நான் சொல்லக்கூடாது. ஒரு ஏஐன்ற ஆப்பை நீ எடிட்டிங் பண்ணி போட்டிருக்க ஃபோட்டோஸ்க்கு என்ன கேஸ் அப்படின்றது நீ வச்சுருக்க லாயர் வச்சு தெரிஞ்சுக்கோ, சரியா? நீ வீடியோ போட்டுட்ட ஃபீல் பண்ணிவிட்டு கத்தி கிலாட்டப் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு லெவலில் ஒரு ஸ்டேஜை நான் தாண்டி வந்துட்டேன். பட் நீ எனக்கு தகுதி இல்லாத உனக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறது என்னுடைய முட்டாள்தனம். தகுதி இல்லாத உனக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. இது ஏன் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னாக்கா, உன்னுடைய கேசஸ் எல்லாம் வேண்டான்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீ ஏன் என்னை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஐடியா கொடுத்ததுனால இப்போ நீ போட்ட வீடியோ டவுன்லோட் பண்ணி அதை வச்சு தான் கேஸே ஃபைல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறேன், சரியா? ஒரு பெண் வளர்ந்து வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்கள வாழவும் விட மாட்டீங்க, சாகவும் விட மாட்டீங்க, வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்க. பேசிக்காகவே என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னாக்கா, பெரிய ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. நீ சரியான ஆம்பளை தானே, உன்னால் அங்கே போய் கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா உன்னை வேறு மாதிரி டீல் பண்ணிவிடுவாங்கல்ல. இது நானும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். இந்த 5 வருஷமாக உனக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் நீயும் வந்துட்டுருக்குற, நானும் சலிக்காமல் உனக்கு பதில் கொடுத்துட்ருக்குறேன். பார்த்தியா, நான் என்னத்தை தான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலடா, சரியா? ஆனாலும் நான் எதுவும் உன்னை சொல்ல மாட்டேன், உன் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறேன். ஏன்னா என் செல்ல பிள்ளைங்களாம் அந்த சேனல் பார்க்க போயிடுறாங்க. அதனால உனக்கான கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறாரு என் லாயரு, சரியா? அடுத்த கேஸுக்கு நீ லாயரை ரெடி பண்ணிக்கோ, ஓகேவா? அதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்தி வாழ்ந்த அம்மன் ஒரு கூமுட்டை சொல்லிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு திரும்ப அந்த தாயை அடிக்க போகுது. அம்மன்லாம் உண்மைதான். அவன் என் குடியை கெடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்து அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற சில பேரும் எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட போயிட்டு இந்த அம்மாவை அவதூறை பண்ணி போடுன்னு சொன்னானே, அவன்லாம் ஒரு சாமிக்கு சேவை செய்கிறவனா? சொல்லுங்கள் செல்ல பிள்ளைங்களா. கிருஷ்ணகிரியில் ஒருத்தன் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கிறான், அவன் யாரும் நான் சொல்ல மாட்டேன், இந்த அம்மனே பார்த்துக்கும். அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற சில வேண்டாம், நம்ம இந்த வார்த்தை பேசக்கூடாது. ஓம் சக்தி மாலை போட்டிருக்கேன், காட்டாகிற சக்தி, அதனால ஸோ அவங்ககிட்ட ஜாலரை அடித்து சாப்பிட்றவங்க சில பேர் இருக்கிறானுங்க.
அவன்லாம் நான் ஒரு ஆளவே மதிக்கிறது இல்லைம்மா. என்னை பார்த்து தான் எல்லோரும் கற்றுன்னு இருக்குவாங்க, வீடியோஸ் எப்படி போடணும் என்ன பண்ணணும், என்னை பார்த்து தான் சில பேர் கற்றுட்டு இருப்பாங்க. நான்லாம் ஒரு ஆளவே நினைக்கிறதில்ல. நீங்களாம் எந்த சேனல் இருக்குதுன்னு கூட தெரியாது, உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்க்குறதில்ல. நம்ம ஒரு தகுதி இல்லாதவங்களாம் ஒருத்தவங்களை போய் பார்க்குறது என்னுடைய வேலை. அவங்க ஒரு சாமி வழிபாட்டில் இருக்கிறாங்கம்மா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஆகாத இந்த யூடியூப் சேனல்காரன் நம்பரை வாங்கிட்டு இந்த அம்மாவை இப்படி அவதூறு பண்ண அசிங்கம் பண்ணுன்னு சொல்லி அவன் பணம் போட்டிருக்கிறான். டீட்டெயிலாம் எடுத்து கேஸ் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இந்த ஒரு முறை திருப்பும் என்கிட்ட மோதுறாங்க அப்படின்னாக்கா கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குவேன். சரியா? அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, சில பேர் நான் வந்துட்டு அமைதியாக இருக்கிறேன், சைலண்ட்டாக இருக்கேன், அதுக்கு அர்த்தம் பயம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் எப்பவும் யாருக்கும் எதுக்காகவும் நான் பயப்படவே மாட்டேன், எப்பவும் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்படணும், யாருக்கு பயப்படணும், எதுக்கு நான் பயப்படணும்? நீங்கள் கொடுத்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் சில பேர் என்னுடைய செல்லப்பிள்ளைங்களோட சப்போர்ட்டிங் இருக்குது, நான் உண்மையாக இருக்குன்னு என் தெய்வத்துக்கு தெரியும். ஒரு இடத்துல உண்மை இருக்குன்னா அந்த இடத்துல அசிங்கம், அவதூறை, அவமானங்கள், சிக்கல்கள், வலிகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் இப்படியெல்லாம் கடந்தால் மட்டும்தான் ஆன்மீகம். அதை நான் கடந்து வந்துட்டுருக்கிறேன். அது என்ன, நான் எப்பவுமே சொல்கிறேன் இல்லையா, ஒரு பெண் என்பவளுக்கு கட்டிக்கிட்ட கணவனும் ஈன்றெடுத்த பிள்ளைகளும் சுற்றி இருக்க உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் அவளுக்கு புரிதலோடு அமைந்தால் அவள் எந்த ஒரு உயரத்துக்கும் உச்சத்தின் ஒரு நிலைக்கு வருவான்றதுக்கு நான் ஒரு உதாரணம். சரியா? சில பேர் முட்டாள்தனமான கேள்விகள்லாம் கேட்காம போய் உங்களுடைய வேலைகள் மட்டும் பாருங்கள். சரிங்களா? அடுத்தவங்களுடைய பர்சனலும் உங்களுக்கு தேவை கிடையாது, அடுத்தவங்களுடையது என்னன்றது தேவை கிடையாது. அப்புறம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், இவ்வளோ வேலைங்கள் நடுவில் இந்த தேவையில்லாமல் எவனோ ஒரு சாமியார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான் செல்ல பிள்ளைங்களா, அவன் ஏதோ தப்பு பண்ணதுக்கு என்ன சேர்த்து போட்டு வச்சிருக்கிறான். அப்போ உனக்கு என்னுடைய சாபம் ஸ்ட்ராங்காக ஆக காணும். குடும்பத்தை பிரிஞ்சவன், பொண்டாட்டி பிரிஞ்சவன், பிள்ளைங்களை பிரிஞ்ச நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிற, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, வக்கீலுக்கு ஃபீஸ் காட்ட முடியல, இவ்வளோ பிரச்சனை என் சாபத்தில் நடந்து இந்த சூனியக்காரி பண்ணி உன்னை நீ திருந்தலை நீ. சரி ஓகே, அப்புறம் நான் என்ன தான் பண்ண முடியும்? சரிப்பா ஆச்சு, நீயே வச்சு எடிட்டிங் பண்ணியிருக்குல்ல, வெயிட் அண்ட் சி, வரும் நோட்டீஸ் வரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வேறு லெவல் வரும். அது உன்னை ஒரு எஃப்ஐஆர் போடுற நிலைமை கூட கொண்டு போய் விட்டுரும் பாரு. அதுக்கு நீ ரெடியாக இருந்துக்கோ. சரியா? பணம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, ரெடியாக இருந்துக்கோ. சரி செல்ல பிள்ளைங்களா, இவ்வளோ வேலைகள் நடுவில் சில பேரை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்கவே மாட்டேன். என்னுடைய வேலை என்னுடையது என்னவோ நான் போயிட்டே இருக்கிறேன். என்னை சீண்டும் நினைக்கிறவங்கள நான் விடவே மாட்டேன். என்ன சீண்டும் நினைக்கிறவங்கள சட்டப்படி என்ன பண்ணுமோ, தர்மத்தின் படி, நியாயப்படி என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். சில பேர் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஒரு சிலர் இந்த ஜாலரை அடிச்சுட்டு இருக்கிறவங்க, அவன் நம்பர் வச்சுக்கிட்டு இந்த அம்மா இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டு இருக்கிற பாரு. அப்புறம் நான் டீட்டெயில் எடுத்துன்னு வச்சுக்கோ, அப்படி நேரம் கும்பிடி பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் என் மீடியோவில் நான் வீடியோ போடுற மாதிரி வரும். சரி சொல்ல பிள்ளைங்களா, நான் யாரும் சீண்டுவதில்லை, என்ன சீண்டினா நான் சும்மா விடுவதும் கிடையாது. எப்பயும் சொல்கிறதான், தர்மத்தின் வாழ்வுதான சூதுக்கவும் இறுதியில் இந்த காட்டாரமாக தான் வெல்லுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஓட்டர் ஐடி சும்மா விட மாட்டேன் சொல்ல பண்ணுங்களா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவன் எனக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். சரிங்களா? இந்த ஜனநாயக நாட்டில் என்னுடைய உரிமை பறிச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ ஒருத்தராக வருவாங்க பதில் சொல்கிறதுக்கு. சரி செல்ல பிள்ளைங்களா, இதெல்லாம் பேசணும் தான் வந்தேன் நான். ஏன்னா பதில் கொடுத்தா தாண்டா காட்டாரம்மா இந்த வீடியோ போட்டிருக்கிறேனே, பதில் கொடுத்தா தான் நான், பதில் கொடுக்கல நான் கிடையாது. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இருமுடி பையில அரிசி போட்டால் அவ்வளோ ஒரு புண்ணியம். மாறுங்கள், நல்லதே நடக்கட்டும். சரிங்களா? இதுதான் என்னுடைய வேலை. நான் இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது அடுத்தவனை பற்றிலாம் யோசிக்கிற நிலைமை நான் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்தில் நான் அப்டேட் கேட்குவேன். யார் யார் தங்குறீங்களோ ஆதரவற்றவர்கள் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். எந்த ஒரு கட்டண ஃபீஸும் இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.